ஃப்ரைடே ஈவினிங் நைட் டின்னருக்கு கொத்தமல்லி சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஃபர்ஸ்ட்டாக கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுட்டேன். அடுத்து கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 7 வரமிளகாய், 2 பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்தி ஆயில் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை அப்படியே சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ண கொத்தமல்லி ஒரு கட்டை ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கி இந்த கலர் ஆனதும் நம்ம ஆற வச்ச செலவெல்லாம் சேர்த்திக்கலாம். கூடவே துருவன தேங்காய் கொஞ்சமாவும் ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜார்ல இதை அப்படியே சேர்த்திக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியான பதத்துல எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூப்பர் மேட்சிங்கா தோசை ஊத்திடலாம். தோசையோட கொத்தமல்லி சட்னி அல்டிமேட்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. வாசத்துக்கே இங்க ஒருத்தன் கிச்சன்ல செட்டில் ஆயிட்டான். சூடா தோசையை வச்சு நைட் டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.